June 2006 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் வந்து சிலபஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பப்ளிஷ் பண்ணது. ஸோ அந்த டைமில் வந்து இது கொடுத்துருந்தாங்க, டிஸ்கிரைப் ஆலியம் செப்பா இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். புரியுதுங்களா? பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஸோ டியூரிங் ப்ராக்டிக்கல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமிலி யூனோ, ஸோ அது நாட் அவைலபிள். ஸோ அதனால் அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த போர்ஷன்லேருந்து அந்த இயர்லேருந்து என்ன பண்ணாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இயர் கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கிரைப்டு இதுக்கு பதில் வேறு ஃபேமிலி வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? சரியா? தென் வி கோ ஃபார் நெக்ஸ்ட் டீடைல் 33. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ மோனோகாட் ஸ்டெம். இப்போ இதில் வந்து நீங்கள் டயக்ராம் இஸ் மஸ்ட்டு. ஸோ டயக்ராமுக்கு வந்து உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் கிரவுண்ட் பிளான் டயக்ராம். புரியுதுங்களா? ஈவன் சம்டைம்ஸ் 3 மார்க்கில் கேட்பாங்க, ட்ரா த கிரவுண்ட் பிளான் ஆஃப் வாட் த டிஎஸ் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம்னு கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்னா அவுட்டர் லேயர் இது இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் லேயர் வந்து திஸ் இஸ் இண்டிகேட் எபிடர்மல், தட் மீன்ஸ் எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இன்னர், இந்த இன்னர் இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா தட் இஸ் கிரவுண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே. ஸோ உள்ளே இருக்கிறது இந்த ஸ்கெலிட்டன் மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் பண்டல் வந்து இதோட ஷேப் வந்து ஸ்கல் ஷேப்டு. புரியுதுங்களா? ஸோ அதை அப்சர்வ் பண்ணும்போதே, பிக்சரில் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல் மாதிரி, எலும்பு கூடு மாதிரி தெரியும். புரியுதுங்களா? இதுதான் கிரவுண்ட் பிளான். சரியா? ஸோ இது வந்து பேசிக், இந்த டயக்ராமோட பேசிக் கிரவுண்ட் பிளான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அவுட்டர் கியூட்டிக்கல் அண்ட் எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவுட்டர் கியூட்டிக்கல் அண்ட் எபிடர்மிஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ கியூட்டிக்கல் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிங் லேயர். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா செகண்ட் லேயர் இப்படி வருது இல்லையா, இதுதான் எபிடர்மிஸ். வாட் இஸ் த எபிடர்மிஸ்? ஸோ எபிடர்மிஸ் இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அ ஸ்டெம். It is made up of single layer of parenchymatous cell and also it protect the inner cells. புரியுதுங்களா? சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இதை தான் வந்து இங்கே எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நோட்ஸை வந்து நீங்கள் டயக்ராம் எழுதிட்டு இந்த நோட்ஸை வந்து எபிடர்மிஸ்ன்னு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். எபிடர்மிஸ் இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்டெம். It is made up of single layer of tightly packed parenchyma cells. என்ன செல்ஸ்? parenchyma cells. parenchyma இந்த வேர்டை வந்து அங்கே என்ன பண்ணணும், அந்த நோட்ஸில் எழுதும் போது மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் த அவுட்டர் ப்ரொடெக்டிங் கவரிங் லேயர் கால் கியூட்டிக்கல். சரியா? தென் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் இஸ் ஹியர் த ஸ்டொமேட்டா, த ஃபியூ ஸ்டொமேட்டா இஸ் present in the what is the outer epidermis. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ் தான் இந்த லேயர். ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து a few layer of sclerenchyma cells lying below the epidermis constitute the hypodermis. ஸோ இந்த பர்டிகுலர் ரெட் கலரில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதுதான் என்னதுன்னா sclerenchymatous tissue. sclerenchyma. புரியுதுங்களா? சரியா? அதே டைமில் in between the sclerenchyma இந்த இடத்துல க்ரீன் கலரில் டயக்ராமில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க இல்லையா, இது என்னென்னா க்ளோரன்கைமா. புரியுதுங்களா? ஸோ the scattered sclerenchyma present in between the sclerenchymatous tissue. ஓகே. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் டிஷ்யூன்னு நம்ம பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் டிஷ்யூ. அப்போ அந்த கிரவுண்ட் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் ஆஃப் கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பித். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்டிங் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் இது என்டையர் மாஸ் ஆஃப் parenchyma cells that has formed the what கிரவுண்ட் டிஷ்யூ. புரியுதுங்களா? அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமானது, the cell of the ground tissue next to the hypodermis are smaller in size. இந்த இடத்துல ஸ்மாலராக இருக்கும், பட் சென்ட்ராக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ வந்து என்னது லார்ஜராக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இட் இஸ் பாலிகோனல் இன் ஷேப் அண்ட் காம்பேக்ட்லி அண்ட் அரேஞ்ச்டு. இதில் பார்த்தீங்கன்னா the bigger செல்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இன்ட்ரசெல்லார் ஸ்பேசஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். லாட் ஆஃப் இன்ட்ரசெல்லார் ஸ்பேசஸ் பாருங்கள். இப்போ இப்படி ஒரு செல் இருக்குன்னா இன்னொரு செல் இப்படி இருக்குது, இது இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸ்னால் நடுவில் கேப் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால் இன்ட்ரசெல்லார் ஏர் ஸ்பேசஸ். புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் மெயின்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் வாட்டர்.
it stores food substances and also perform a gaseous exchange. Next we go for vascular bundle. So இதில் பார்த்தீங்கன்னா இந்த vascular bundle அப்படின்னும் போது the vascular bundle are scattered and parenchyma ground tissue and each vascular bundle is surrounded by the reddish layer colorல இருக்கு sclerenchyma tissue. Sclerenchyma as tissue. And what type of vascular bundle? இதில் பார்த்தீங்கன்னா this is conjoint collateral endarc and closed type. Conjoint collateral endarc and closed type. இது ஒரு முக்கியமான key answer இது. புரியுதுங்களா? சரியா? அதே மாதிரி the vascular bundles are numerous and small or closely arranged in peripheral portion. Toward the center, the bundles are comparatively larger in size and loosely arranged. ஸோ இதில் வந்து சென்டரில் பார்க்கும்போது நான் இந்த செல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டும் லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாஸ்குலர் பண்டலோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்கல் ஷேப்டு. புரியுதுங்களா? ஸ்கல் ஷேப்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டல் நம்ம சொல்லும் போதே ரெண்டு வாஸ்குலர் டிஷ்யூ, ஒன்று வந்து ஃப்ளோயம், another is xylem. Phloem is food conducting tissue, xylem is water conducting tissue. இதில் ஃப்ளோயம் பார்க்கும்போது the phloem in the monocot stem consists of sieve tube and companion cells. Then phloem parenchyma and phloem fiber இதில் வந்து ரெண்டு absent. என்ன absent? phloem parenchyma, phloem fiber absent. Then it is formed protoxylem lacunae. இந்த protoxylem lacunae எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இதில் வந்து பார்க்கும்போது இந்த லேட்டர் ஃபார்ம்டு xylem இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணோம், க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, protoxylem lacunae. ஸோ இது ஒரு கீ ஆன்சராக இங்கே நீங்கள் சொல்லணும், protoxylem. சரிங்களா? தென் xylem இதில் வந்து பார்க்கும்போது இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது ஒய் ஷேப்பில் இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இது ஃபார்ம் வந்து வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்குது, ஒய் ஷேப்டில் நமக்கு தெரியுது. ஸோ xylem vessels are arranged in the form of letter Y. So two metaxylem vessels are located in the upper arms. புரியுதுங்களா? சரியா? And lower one metaxylems are present. Protoxylems are present. In a mature bundle, the lowest protoxylem disintegrate and form the cavity called protoxylem lacunae. இது வந்து உங்களுக்கு 3 மார்க்லையும் கேட்கலாம். What is meant by protoxylem lacunae அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? சரியா? ஸோ அப்போ இந்த டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கிரவுண்ட் பிளான் வரைஞ்சாகணும், அதே மாதிரி இந்த பிக்சர் கிளியராக வரைஞ்சி லேபிள் பண்ணணும். ஸோ இதுக்கு மார்க் உண்டு. ஸோ பிக்சர், அதுக்கப்புறம் நோட்ஸ், எபிடர்மிஸ், ஹைப்போடர்மிஸ், கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலர் பண்டல், தென் ஃப்ளோயம் அண்ட் xylem. ஸோ இதனுடைய ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கிரைப் த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம்னு கேட்டிருக்காங்க. அதனால் டயக்ராம் வரைஞ்சி அதோட நோட்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு we are going to discuss a single cell protein.